ஆடி பூரம் வந்து ஏன் அவ்வளோ சிறப்பானது அப்படின்னு பார்ப்போமா? ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து உகந்த மாதம் சொல்லுவாள். அதே மாதிரி ஆடி மாதத்தில் வெள்ளி, செவ்வாய் மற்றும் ஞாயிறு 3 நாளுமே வந்து ரொம்பவுமே சிறப்பானது. அதே போல் மாதம் மாதம் வந்து பூர நட்சத்திரம் வரும். அப்படி பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வர்றது வந்து ரொம்ப விசேஷமான ஆண்டாள் வந்து அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால இன்னும் விசேஷமாகிறது. ஆடிப்புறம் வந்து பெருமாள் கோவிலில் ஆண்டாளுக்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் வந்து நடைபெறும். இன்றைய தினத்தில் வந்து அன்னையை வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆடிப்புறத்தோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் அன்னையை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் ஒன்று ஆடிப்புறம். ஆண்டாள் அவதரித்த தினம் தான் ஆடிப்புறம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஆடி மாதம் பூர நட்சத்திரிலே ஸ்ரீதேவியை பூதேவி அம்சமான ஆண்டாள் அவதரித்த நாளாக கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் எப்படி நம்ம ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம், அதே போல் வந்து பூர நட்சத்திரமும் ரொம்பவுமே சிறப்பானது. இப்போ வந்து சித்தர்கள்லாம் வந்து முனிவர்கள்லாம் வந்து தவம் மேற்கணும்னு விரும்புவா இல்லையா? அவெல்லாம் அந்த ஆடிப்புற நாட்களில் வந்து தன்னோட தவத்தை வந்து தொடங்குவாள். அதே மாதிரி ஆடிப்புற நன்னாளில் வந்து அம்மனுக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாளான்னா, மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு, வளைகாப்பு, வளையல் அலங்காரம் ஆகியவெல்லாம் செஞ்சு அழகு பார்ப்பா. அதே மாதிரி அம்மனுக்கு வளைகாப்பு அன்னைக்கு வந்து ஆடிப்புற நாளில் வந்து வளைகாப்பு நடத்தப்படுகிறது. வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை வந்து அலங்கரித்த வளையல்களை அனைத்தும் பெண் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது என்னென்னா, அம்பாளுக்கும் வந்து ஆசையாம் தனக்கு வந்து சீமந்தம் வளைகாப்பெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனும் வந்து ஆசைப்படுறதுங்கிறதுனால அம்மனுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வளையல் அலங்காரம் பண்ணி சீமந்தம் பண்ணி பார்க்குறோம். அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வந்து வாங்கி அணியும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் வந்து திருமணம் நடைபெறும். அதே போல் திருமணமாகியும் குழந்தை பேரும் இல்லாத பெண்களுக்கு வந்து விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நாளைக்கு ஆடிப்புறம் இல்லையா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கண்ணாடி வளையல் வந்து ஒரு சிவப்பு வளையல், பச்சை கலர் இந்த வளையல்லாம் வந்து நீங்கள் வாங்கி அம்பாள் கோவிலில் கொடுத்து இட்டேன்னா அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாள், ஆடிப்புறம் அன்றைக்கி என்ன பண்ணுவான்னா அம்பாளுக்கு ஃபுல்லாக வளையலாலே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருவா. அது முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிஞ்சு நீங்கள் போய் கோவிலில் போய் அந்த வளையல் வாங்கி நீங்கள் 2 கையிலையுமே அழகாக போட்டுக்கலாம். போடுறதுனால அம்பாள் கையிலேருந்து உங்கள் கைக்கு கிடச்சது வந்து ரொம்பவுமே மிகவும் சிறப்பாக. கட்டாயமாக கோவிலுக்கு போயிட்டு அந்த வளையல் வாங்கிட்டு கைக்கு போட்டுக்கோங்க. ஆற்றுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கோவிலுக்கு போக முடியாதவா ஆற்றுலே வந்து அம்பாள் படம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வளையல் வச்சு சாதாரணமாக வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேத்தியத்துக்கு அக்கார வடிசல் பண்ணுவாள். அக்கார வடிசல் இல்லைன்னா வந்து சக்கரை பொங்கல் பண்ணி உங்களால் முடிஞ்சது வந்து நெய்வேத்தியம் பண்ணி சுவாமி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.